சப்போஸ் உங்களுடைய மதர் டங் வந்து தமிழ்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சடனா ஒரு தாட் வருது. அந்த தாட் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்கும்? நேச்சுரலாவே வந்து அது தமிழ்ல தான் இருக்கும். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கிறீங்க. இங்கிலீஷ்ல வந்து திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கன்டினியூயிங் ப்ராசஸ் அந்த தாட் ப்ராசஸை வந்து நீங்க இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல வந்து அந்த தாட் அப்படியே இங்கிலீஷ்ல கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதை கண்டினியூ பண்றப்ப அதை பத்தி நீங்க அதிகமா யோசிக்கிறப்ப யூ கேன் திங்க் இன் இங்கிலீஷ். சிலர் வந்து திங்கிங் இன் இங்கிலீஷ் அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் ரொம்ப விகரஸாலாம் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. பட் இட் இஸ் பாசிபிள். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க நாளைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க பிளான் பண்றீங்க. அந்த ஃபர்ஸ்ட் தாட் வந்து இட் இஸ் அபவுட் குக்கிங். சமையலை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. உங்க ப்ராசஸ் அப்படியே இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. என்னென்னலாம் இதெல்லாம் பண்ணணும், மெயின் டிஷ் தான் இருக்கணும், சைட் டிஷ் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து யூ ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ், பிளான் இன் இங்கிலீஷ். இட் இஸ் பாசிபிள். எதுக்காக யூ ஷுட் திங்க் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷோட கிராமர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் தி அதர் லாங்குவேஜஸ். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க ஆக்சுவலா ஷி வாஸ் அ டீச்சர். எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே தமிழ் ஸ்ட்ரக்சர்லேயே இங்கிலீஷ் லாங்குவேஜை பேசுவாங்க. டுடே வாட் டே மேன் அப்படின்வாங்க. டுடே வாட் லஞ்ச் யூ பிராட் அப்படின்னுவாங்க. அப்புறம் வேர் யூ வென்ட் எஸ்டர்டே அப்படின்வாங்க. ஸோ தமிழ் அப்படியே வந்து இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வருவாங்க. இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன லஞ்சு, நேத்து எங்க போயிருந்தேன். ஸோ இது அப்படியே வந்து அதே ஆர்டர்ல சென்டென்சஸ் அந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி இங்கிலீஷ் பேசுவாங்க. கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் பாசிபிள் தட் யூ திங்க் இன் இங்கிலீஷ். நமக்கு பெஸ்ட் டீச்சர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா குழந்தைகள். நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ரொம்ப அட்வான்டேஜஸ். அதுலயும் அவங்க வந்து குழந்தைகளா இருந்தாங்க, கிட்ஸா இருந்தாங்க, பிகினர்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா யூ கேன் க்ரோ வித் தம் இன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ்.